ஃபர்ஸ்ட் ஏ பர்த்டே அவ்வளவுதான் பர்த்டே பேபி ரியா ரிஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க பர்த்டேக்காக டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம புது வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற வீட்லேயே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஹாய் சக்கினா ஆமினா டெக்கரேஷன் சூப்பரா இருந்துச்சுனா சொல்லுங்க. பை. ஆமா டெக்கரேஷன் ஃபுல்லா ரிஷா ஃப்ரெண்ட்ஸ் ரியா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இடம் ஃபுல்லா குப்பையா இருக்கிறதுனால வீடு வேலை நடந்துட்டு இருக்கனால அங்கங்க ஸ்க்ரீன் கட்டி இந்த வருஷம் டெக்கரேஷன் சும்மா பேருக்கு பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் புது வீட்டில் போன வருஷமே புது வீட்டில் தான் பண்ணுவோம்னு நினச்சோம். ரியா பர்த்டேக்காவது வீடு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ஹவுஸ் வார்மிங் பண்ணி பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் முடியலை. சரி எல்லாம் நன்மைக்கு நினச்சிட்டு சிம்பிளாக இன்னைக்கு பீச்சில் போய் தான் செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம். ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோடனே பீச்சில் போய் பண்ண முடியல. ஸோ வீட்டிலே வச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் இன்னும் கேக் கட்டிங் வந்துடும். பார்ப்போம். ஒரு கத்தி வச்சிருக்காங்க, கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்காங்க, கேண்டில் வச்சிருக்காங்க, டீ கட்டி வச்சிருக்காங்க. லோட்டஸ் கேண்டல்ல தருவேன்னு சொன்னாங்க. இருக்கு இது ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபயர் கேண்டில் நிகழ வச்சிருக்கோம். கரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் சொல்லுங்க. அதுவும் கரண்டி தான் சொல்லுவாங்க. சுத்த தமிழ். போட்டுருவோம். இது வெளியே போட்டுருவோம். ஹார்ட் ஷேப்லாமா? அப்படின்னா ஹார்ட் ஷேப்பா? ஆமா எனக்கு கத்தி கலர் தான் பிடிக்கும். உனக்கு ஹார்ட் ஷேப் இங்க இருக்கு பாரு. இதுல இருக்கு. அப்ப இந்த சைடு இரு கேண்டில் வைப்போம். அப்ப மாத்தி வைக்கணும். இந்த சைடுல போட்டோ எடுப்பாங்க. ஆமா. கேக் மாத்தி வைக்கணும். ஸ்டூல் மாத்தி. இருக்கு. அப்ப நான் மட்டும் வைக்கணும். நீ மட்டும் தான் ஆட்டணும். வேற யாரும் ஆட்ட கூடாது. இப்படிமா. கேண்டில் அது கம்மு. கேண்டில். டேய் வாங்க உள்ள. தம்பிங்களா. ஓடியா. இது ஒண்ணு இங்க வச்சிரணும். எடுத்துடுவாங்க. இது வைக்கலாம் பாஸ். எப்படி? தலையில இந்த சைடு. உங்களுக்கு வைக்கணுமா? வரும்போதே பலீன பிச்சிட்டு வராப்லையே. கேண்டில் மாதிரி தான் இருக்குது. கேண்டில் இது என்ன பண்ண இப்போ? பத்த வச்சு இப்படி வெச்சிடணும். இப்ப இல்ல. அது கேக் அதுல கொட்டிராதா? கொட்டாது. பாப்பா ஓதுமா. இருங்க பாட்டு பாடலாம். பாடுங்க எல்லாரும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Riya. Happy birthday to you. அது கத்தி. ஃபயர் கேண்டில் பத்த வைங்க. சொல்லுங்க. அப்படியே சங்க சக்கரமா அது வெடி மருந்து. இதெல்லாமா கேக்ல வைப்பாங்க. பாய்சன்ல அது. இரு. வெடிங்க. எப்படி இப்படி தான பாக்க. அண்ணன் கூட ரஞ்சி திரும்ப. ரைட் சைடுல திருப்பன்னு சொன்னதா.
ஆ ஆ இது பஃபி அடி ஃபர்ஸ்ட். ஏ பர்த்டே இப்பதான் சூப்பரா இருக்குப்பா. இன்னைக்குதான் உருப்படியா வெடிச்சிருக்காரு. கேக்ல விழுந்துட கூடாதுன்ட்டு சேஃபா வெடிச்சிட்டோம். பாப்பா இன்னைக்கு தீபாவளி தான், உனக்காக எல்லாரும் வெடிலாம் போடுறாங்க. யாருன்னு தெரியல. இந்தா கேக் கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து கட் பண்ணுங்க. பாப்பாட கொடுமா ரிஷா. இருக்கட்டும் விடுங்க. கட் பண்ணுங்க. சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே தான் பாடியாச்சு. எடுத்து ஊட்டுமா. ரியா எடுத்து ஊட்டு. ஃபர்ஸ்ட் டாடி கூட்டு. நீ சாக்லேட் எடுத்து சாப்பிடுறதுல தான் இருப்பா முதல்ல. ஆகட்டும். சூப்பர். அவ்வளோதான். நான் சாப்பிட்றேன். இந்தா வீடியோ எடுக்க முடியாது. கட் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அதை எடுத்துக்க. இருப்பா, கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்களா ரிஷா ஃப்ரெண்ட்ஸ்? பாவம். பிளேட் கொடுங்க. கேக் சாப்பிடுங்க முதல்ல. பாப்பா ஒவ்வொரு பிளேட்டா தான். பிளேட் கொடுமா. ஒண்ணா தான். ரிஷாமா, ரியா நிறைய சாக்லேட் சாப்பிடாத. பலூன்டா. பலூன். பலூகுண்டுன்றான். நீங்க நினைக்கிற மாதிரியே கிளியரா விழல. பசங்களா ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க. கடைசில வீடியோ ரெக்கார்டாம கிடந்துற போகுது. ரியா உட்காந்து சாப்பிடுங்க ஓரமா. கீழே உட்காந்துக்கோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அக்காவோட கிஃப்ட் பா இது. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ற கேக் எல்லாரும் கொடுத்தாச்சு. சூப்பர். உட்காந்து சாப்பிடுங்க. போதும். அப்புறம் கொடுங்க. நீங்களா சாப்பிடுங்க. முதல்ல கேக் சாப்பிடு. பிளேட் கொடுமா சகினா. ஸ்பூன் எடுத்துக்க. அசோகனை வந்து ஸ்பூன் 2 வச்சுட்டு மிச்சம் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. கேக் எப்படி இருக்கு? உட்காந்து சாப்பிட்றா. உட்காரு, இங்க உட்காரு. ஸ்பூன் வேணுமாமா? குடுறா. அப்படியா? கல் இருக்கா? சரி, அடிக்கலாம் பேக்கரிக்காரங்களாண்ணே. விஷயம் இந்த உட்காந்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணே ஒன்று கொடுங்க. தாத்தாக்கும் 2 பிளேட் இருக்கு. அசோகனுக்கு அவங்களுக்கும் அதை எடுத்து வச்சிருங்க. நம்மளுக்கு கையில கொடுத்துருங்க. இப்போ ஃபேன் போட்டுருங்க. நல்லா இருக்கா கேக்கு? இப்ப கேக் சாப்பிட்டுட்டு நம்ம வெடி போடுவோம். சரியா? தாத்தா வந்த உடனே. அங்க பாரு, ஃபோன் பாரு. போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் பாப்பாக்கு சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணோன்னு இருந்தோம். ஆனா சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அடுத்த வருஷம் களை கட்டும் பாப்பா பர்த்டே, 5th பர்த்டே. நம்ம அப்படிதானே? சூப்பரா இருக்கும். சொல்லு, எப்படி சொல்லுவீங்க பாப்பா? நின்று குடுமா. தேங்க்யூ. நீ குடு சக்கினா. தேங்க்யூ. ஐயோ, கையில இடம் பத்தலப்பா. குடுமா. ஓபன் பண்ணலாமா? வாங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க பாப்போம். ரிஷா அவ கையில கூட ஓபன் பண்ணட்டும். பாப்பா கிட்ட கூட ஓபன்.
பாப்பாக்கு என்னது அது gift? கம்பல் மோதிரம் வாவ் சூப்பர். என்ன தந்தாடி மோதிரம் அப்படியா? இது ஆமி இந்த பொடி குடிச்சீங்களா இது பிடி ஈஸி வாவ் அது பிடிமா இது யார் வாங்கிட்டா? ஆமிதான் சூப்பர் சூப்பர். ரியாக்கு பத்தியா பென்சில் எரேசர் ஷார்ப்னர்லாம் தீதி வாங்கிட்டு வந்திருக்கா. ம் சார் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு காமிடா. கிரேன்ஸா? வாவ் சூப்பர். யார் அந்த பிரில்லியன்ட்? பரவாயில்லையே சூப்பர் சூப்பர்ரா. எட்டே காலுக்கு இருக்குங்க சார். பத்திரமா வச்சுக்கணும் உடைக்க கூடாது டைம் ரொம்ப குயிக்கா இருக்குல்லங்க. வேற என்னது? அக்கா கிட்ட சூப்பர் சூப்பர். அப்சாஸ் அது யார் வாங்கிட்டு வந்தா? ரப்பர்லாம் ஹேர் பேண்ட் ரப்பர்லாம் யார் வாங்கிட்டு வந்தா? இது நானு ஆ, ரப்பர் இது அம்மா ம். கலர் சரிடா சரி. ஸ்பூனு சூப் குடிக்கிற ஸ்பூனு டீ கப்பு காஃபி போடுற கப்பு அவன் நம்மளுக்கு தண்ணி விடும் இதெல்லாம் தொடாதீங்க கொஞ்சம் அது என்னது வாயில ஒரே ஜூஸ் ட்ரீட்லாம் உட்காந்து குடுறா. குடிங்க குடிச்சிட்டு கொடுங்க. ஹாப்பி பர்த்டே யாரோ தலைகீழே ஒட்டி வச்சிருக்க. விழுந்துருக்கும். பாப்பா உருவிட்டு இருப்பா. பாப்பா அவளே தானே சொல்றாப்ல கம்மியா கொடுங்க எனக்கு அப்படின்னு. ரியா பாப்பாவோட தாத்தா வந்துட்டாங்க. மேல கோட்டிங் கொடுத்துறாங்க. அட நீங்க வேறண்ணா நாங்க எல்லா போட்டியும் பார்க்கறோம். முடிடா வாங்க வந்து பாருங்க. டேய் முடிடா. எல்லாம் மார்பிள் தான். மார்பிள் இறங்கிரும். அது மாதிரி இறங்கிட்டு எடுத்து இறங்கிரும். இப்ப ரெண்டு வீடுமே டைல்ஸ் தான். ஒண்ணு சிலிண்டர் இருக்குல்ல. சிலிண்டர் வந்து ஒரு மாசம் 2 மாசம் யூஸ் பண்ணனும்னா அதே இடத்துல வச்சிட்டோம்னா அந்த குறுக்கரை இறங்கிடுது. ஆமா ஆட்டோல போறாங்க ரியா. எடுக்கலையா? எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் ரியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. கரண்ட் வந்துட்டு போல ஜென்ரேட்டரோ. ரியா அவங்க பேலன்ஸ் பண்ண முடியல ரியாக்கு. தாத்தா அச்சு ரிஷா பார்த்தீங்களா இந்த படம் போட்டு பார்த்தீங்களா? இதுலயே பேர் போட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் படத்தை தனியாக போட்டு பேர் தனியாக போட்டு வச்சிருக்கீங்க. நாங்கள் எப்படி கரெக்டாக இது வந்து கிரேவி மாதிரி இருக்கலாம். அக்கா கிட்ட போறேன் ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஓகேண்ணா உங்களுக்கு பட்டர் அடுத்த டைம் சொல்லிருங்க அவர்கிட்ட மெனு மாற்ற சொல்லுங்க. முதல்ல படத்துக்கு கீழே பேர் போட்டுருக்கோம். அப்போ தான் எங்களுக்கு தெரியும். जीरा राइस, 2 garlic roti, 1 Afghani chicken food, 1 chicken curry half,
ஒன் பிடி சன்னா சில்லி பட்டர். இவ்வளோதான் நாங்கள் தான் ஆர்டர் பண்ணோமானே தெரியாது. எல்லா டேபிளுக்கும் இது ரெண்டும் ஓ ஓப்பன் பண்ணக்கூடாது. கேக்கு சாக்லேட்ல சாப்பிட்டு பேக்கெட்டில் வைங்க. இந்த பேக்கெட் வச்சுருக்கல மம்மி. அவ்வளோதான் கையில் சாப்பாடு வரலன்ட்டு வெங்காயம் பசி தாங்கலன்ட்டு இதையும் உட்காந்து வெங்காயம் பார்க்குறீங்க வெங்காயங்களாம். எங்க ரியா பர்த்டே சல்லுன்னு போச்சேன்னு பார்த்தேன். செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. என்ன பாப்பா? இல்லை இந்த டைலாக் அப்படியே மாட்டேங்க. இது தெரியாம போச்சா? அவனும் வச்சு தானே சொன்னான். நாங்கள் எப்படி எவ்வளோத்தையும் சாப்பிட முடியும்? பாவமே. லெக் பீஸ். யூ வாண்ட் லெக் பீஸ்? நோ நோ. ஒரு பேரும் தெரியாது. ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பிட முடியுமான்னு தெரியல. சாப்பிட முடியுமான்னு தெரியல. பேபி இது பேர் என்னது? பாப்பா கை இதுதான் ஆ சிக்கன். அவ்வளோதான். சிக்கன் தான் தெரியும். கோழிக்கு ஜீரா ரைஸுங்க. இங்கே வித்தியாசமாக இருக்குது. போலோ வச்சுருக்காங்க. ஒன்றே ஒன்று உட்காந்துருக்கேன். யாருமா இது? ஆண்டி. பங்கார தாத்தா தான் ஃபேமஸுங்க. இவர் இங்கே தான் சுற்றுறாரு. இங்கே தான் இருக்காரு. உள்ள ரெஸ்ட் எடுக்கிறாரு. பங்கா. பாப்பா ஆட்டோவில் நில்லு ஒரு நேரம். ஆட்டம் ஆடுறது பங்கார ஆட்டம். பாப்பா தூக்கி நிக்காட்டு. ஏங்க ஆட்டோக்குள்ளன்னு தெரிலப்பா பாப்பா. மேலேயே இருக்குங்க ஸ்டூடியோவா? மேலே ஃபிட்னஸ் ஸ்டூடியோ. அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்ததெல்லாம் பார்சல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு ரியா பர்த்டே நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக போச்சு. காலைல ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டு கட்டு போகிறோம். விஷா எப்படி இருந்தது? நாங்கள் இன்னைக்கு தான் பால் காய்ப்பு வச்சு செம்மையாக ரியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு நல்ல நேரமாக என்னன்னு தெரில. வீடு பால் காய்ப்பு டிலே ஆகிட்டே போகுது. ஸோ ஹவுஸ் வார்மிங் நம்ம எதிர்பார்க்காமே சூப்பராக அமையும் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி விலாகு வீடியோஸ், நிறைய டிப்ஸு, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாமே வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.